மக்களே, உள்ளுக்குள்ள இவங்க ஆரம்பித்த சண்டை, அதாவது பிக் பாஸ் டீம் எதிர்பார்த்த சண்டை வந்து ஆரம்பமாயிருக்கு. என்னன்னா ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிறாங்க. சூப்பர் டீலக்ஸ் டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து ஒரு இது போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு அடுத்து யார் வேலையாளாக வரணும், ஏன்னா பார்வதி ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால யார் அடுத்து அங்கேருந்து வரணும் அப்படின்ற டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்காங்க. அதுக்கு வந்து அந்த வீட்டில் இருந்த ஆட்கள், நீங்கள் கேட்குற ஆளை நான் இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் இந்தந்த விஷயங்கள் எங்களுக்கு பண்ணி தரணும் அப்படின்னு இது பண்ணுறாங்க. இந்த டிஸ்கஷன்லாம் போகுது. இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 நபர்கள் இங்கேருந்து இப்போ ஒரு 7 பேர் சேர்ந்த குழு ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணுதுன்னா, அங்கேருந்து ஒரு 7 பேர் சேர்ந்த குழு ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணணும்ல. எங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படி டிமாண்ட் பண்ணணும்ல. அதுக்கான ஒரு ஒரு பேச்சுவார்த்தை இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்படுது. யாருன்னா நம்ம கேப்டன் அவர் வந்து இது பண்ணுறாரு. இந்த சைட்லேருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கலையரசன்ட்ட பேசியிருக்கோம். கலையரசனை கூப்பிடுறோம், இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்வதிக்கு பதிலாக கிளீனிக்கு வர்றதுக்கு வந்து கலையரசனை கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து ஆப்போசிட் டீமில் அங்கேருந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கனி சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன, இப்படி ஒவ்வொரு ஆளாக அங்கே போயிட்டு நாங்கள் வர முடியாது, வேலை பார்க்க முடியாது, அப்படி இப்படின்னு இங்கங்கே வந்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற நபர்கள் யாருமே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. அதுக்கு ஒரு இது ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அது சுத்தமாகவே இல்லாமல் போயிடுமே, அதை வச்சிருக்கிறதுக்கே தேவையே இல்லாமல் போயிடுமே அப்படின்ற மாதிரி கனி வந்து ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அதனால் போக முடியாது, அப்படி அனுப்ப முடியாது, அவங்க என்ன பார்வையே கன்வின்ஸ் பண்ணிக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, சொல்கிறாங்க. இந்த கிளாஷ் வந்து 2 பேருக்கு ஆரம்பமாகுது. பார்வதிக்கும் கனிக்குமான கிளாஷ் வந்து ஆரம்பமாகுது. பார்வு வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் எனக்கு தெரியுறாங்க அப்படின்னா, எப்போ வேணாலும் தன்னுடைய வார்த்தைகளை மாற்றி பேசக்கூடிய ஒரு ஒரு குறுக்கட் ஆன ஒரு கண்டஸ்டன்ட் வச்சுக்கோங்களேன். ரொம்ப 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 தனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா யாரை வேணாலும் எப்போ வேணாலும் நல்லவனை மாற்றிக்குவாங்க, யாரை வேணாலும் கேவலமானவனை மாற்றிக்குவாங்க. தனக்கு எதிராக வந்து கமருதீன் பேசினா வந்து அவன் பயங்கர டென்ஷன் ஆவாங்க. அதே கமருக்கிட்ட போய் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு வேற மாதிரியான ஒரு கண்டென்ட் ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. புரியுதா? வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து நைட் ஆச்சுன்னா அந்த ஆள் வந்து மென்டல் மாதிரி பண்ணுறாப்புல, அந்த ஆளை கட் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து உட்காந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு கெஸ்ஸே பண்ண முடியாது. கனியை பற்றி என்னதான் அவங்க கன்னிங்காக இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதுக்காக அவங்க சொல்கிற விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். 2 நாள் முன்னாடி வாட்டர்மெலன் ஸ்டார் முன்னாடி பேசினாலும் இன்னைக்கு வந்து சண்டைக்கு போகிறாங்க 2 பேருக்கு முன்னாடி. அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்கவே மாட்டாங்க. புரியுதா? ஸோ இது வந்து எங்கே எலவேட் ஆகி போகுது, அடுத்த கட்டத்துக்கு கேட்க போகுது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உட்காந்து பேசுறதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. கருத்து சொல்லும் போது வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கத்துறாயே, நாங்கள் அது ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. சாப்பாடு விஷயத்தில் ஏதாவது ஒன்று சொன்னால் வந்து எஃப்ஜே அந்த டீமுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதுனால ஆப்போசிட்டில் இருக்க கத்துறான். புரியுதா? ஸோ இது எங்கே போகும் அப்படின்னா, யாருமே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க. யாருமே கிளாரிட்டியாக விஷயத்த பேசவே மாட்டுறாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இப்படி தேவையில்லாத ஒரு ஆணியை பிடிங்கியே இவங்க வந்து இந்த சீசன் முடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயம் நமக்குள்ளே வருது. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. பட் கேப்டனை பொறுத்தளவுக்கு அவன் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாரு. இன்னைக்கு எல்லார்ட்டையும் இது பண்ணுறாரு. இப்போ கெமியோட விஷயங்கள்லாம் வந்து எல்லாரை பற்றி பேசுறீங்க, எல்லா டீமை பற்றியும் பேசுறீங்க, டீமில் இருக்க பிரச்சனை பேசுறீங்க, எங்கள் பிரச்சனை பேச மாட்டேங்கன்னு கெமி ஒரு சைடு அழுதுகிட்டு இருக்கு. புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு திருப்பி பேசுகிறாங்க. எல்லாரும் அவங்களுடைய ஒரு ஆட்டிடியூடை காட்டுற ஒரு இடமா வந்து அது இருக்கு பிக் பாஸ் வீடு அப்படின்றது. அதை இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டு இவங்க முதல்ல வந்து ஹவுஸ்மேட்ஸாக முதல்ல வாழ ஆரம்பிக்கணும். செல்ஃப் ஆட்டிடியூடு அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. தற்பெருமை, தனக்கு என்ன தேவை, அந்த ஒரு விஷயம் இருக்கு. இன்னும் அவங்க ஒரு குடும்பமாக வாழ ஆரம்பிக்கலன்றது கருத்துக்களை பதிவிடுங்க.